வெல்கம் மக்களே. வெல்கம் டு இந்தியா vs ஆஸ்திரேலியா செமிஃபைனல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, த மோஸ்ட் அவைட்டட் கான்டெஸ்ட். ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்குது இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் மதன். ஸோ we are all united பை கிரிக்கெட். மச்சான் சொல்றா, இந்தியா vs வணக்கம் மாப்பிள்ள. ஆஸ்திரேலியா செமிஃபைனல், அதான் எங்கேயோ இத வந்து Congrats on நாஸ்டால்ஜியா YouTube மாதிரியே channel. இருக்கு. Thanks for inviting me. ஓகேவா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் மச்சான், சொல்ற அளவுக்கு ப்ளஷர். இல்ல. ஆமா, இன்னும் நிறைய வீடியோஸ் வரலாம். கிரிக்கெட் வந்துட்டே நடந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகுது, ஐபிஎல். ஸோ அதுக்கு நம்ம டெய்லி டே டு டே நம்ம கனெக்ட் நம்ம பண்ற கேங் மாதிரி ஒரு 3 இருக்கும். பேர் இருக்கானுங்க, வருவானுங்க. ஆமா ஆமா ஆமா, வருவாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டுடலாம் உள்ள. சூப்பர். சொல்லுங்க, ஆஸ்திரேலியா பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி என்ன சரி மச்சான். ஃபேவரேட்ஸ் அவங்களா இல்ல நம்மளா? இல்ல, நான் ஃபேவரட்ஸ்ன்னு போனா நான் ஆஸ்திரேலியா ஃபேவரட் மைண்டுக்கு தோணுது. பட் ஆனா ம், இந்தியா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போறோம், அது ஒரு விஷயம். ம், அண்ட் நம்ம டிஃபீட்டும் ஆகல. எதுவுமே வந்து க்ளோஸ் கான்டெக்ஸ்டா இல்லை. எக்ஸப்ட் நியூசிலாந்து கேம் ஓரளவுக்கு பெட் ஆச்சு. பட் தட் டூ 70% கிட்ட நம்ம வந்து ஃபேவரட்ஸாக தான் உள்ள போனோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ம். பேட்டிங் பவுலிங் எதுனாலும் உள்ளேயே ஓகே. சொல்றேன். ஆ. வருண் சக்கரவர்த்தி பர்ஃபார்மன்ஸ் மூலமா ஸ்ட்ராங் ஆயிட்டு. பட் நம்ம இன்னும் இந்த லாஸ் பார்க்காம, அந்த க்ளோஸ் கேம் பார்க்காம ஒரு நாக் அவுட்ஸ் போறது வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள். நமக்கு வருஷம் வருஷம் ம், 2015 வேர்ல்ட் கப் அப்படிதான் அடி வாங்கணும், 16 வேர்ல்ட் கப் அப்படிதான் வாங்கணும், T20 14 T20 வேர்ல்ட் கப் அப்படிதான் அடி வாங்கணும். சரி, ஒரு டீம் ம். லாஸ் பார்க்காம போகுதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்படாம இருக்குன்றது தான். ஸோ நாக் பட் அவுட்ஸ்ல இது வந்து அது மாதிரி. ஒன்றும் அந்த அளவுக்கு நம்ம இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2003 பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்திரேலியாலாம் ஒரு பயங்கர ஸ்டீவ் வாக், அப்புறம் ரிக்கி பாண்டிங், அந்த டைம்ல அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பவர் பேக்டா இருந்தாங்க. அவங்க அவர் யோசிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஒரு தோத்துட்டு போயிருந்தோம்னா, இல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஒரு புல்கேசிங் மாதிரி அடிச்சு வர்ற வழியில வரவனா அடிச்சு நவுத்திட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு அந்த டீம் கிட்ட நெருங்கவே முடியாது, அவங்க பார்த்தாலே பயமா இருக்குங்கிற ஒரு லெவல்ல இருந்துச்சு. பட் என்ன கேட்டா, இப்ப இந்தியா ரீசன்ட் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பேட்டிங் ஆர்டருக்கே 3 பிளேயர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷன். அந்த 11 15 ஸ்குவாடுக்கு அவ்வளோ போட்டி. நம்ம டிபேட்லாம் கேட்டீங்கன்னா 30 பேர் எடுக்கணும் நீங்க, அப்பதான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அவ்வளோ இது இருக்கு. அண்ட் பெஸ்ட் 11 அண்ட் மோஸ்ட் இம்ப்ரூவ் டீம். அண்ட் இப்ப நம்ம டீமுக்கும் மற்ற டீம் கம்பேரிசன் வச்சீங்கன்னா எங்கேயோ இருப்போம் நம்ம. ஆனா ஸ்டில் வி சோக் அட் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இது எங்கன்னா மைண்ட் செட். 2017 பாத்தீங்கன்னா, அந்த இதே சாம்பியன்ஷிப் லாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா 2017 பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே ஒரு புல்டோசிங் டீம். எல்லா அந்த 11 எடுத்து பார்த்தா யுவராஜ், எம்எஸ் தோனி, விராட் கோலி, ஷிகர் தவான், அப்புறம் கேதர் ஜாதவ், பவுலிங்ல புவி, பும்ரா, அஸ்வின் ஜடேஜா 2 பேருமே ஆடி இருந்தாங்க. ஹார்திக் பாண்டியா, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா செமி வரைக்கும் நீங்க சொன்னா அடிச்சு நவுத்திட்டு போயிருப்போம். செமிலே பங்களாதேஷ் 250 260 அடிச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரே விக்கெட்ல அடிச்சிருப்போம். 40 ஓவர்ஸ் 260. ஒரு செம கன்வின்சிங் வின்னா இருக்கும். நீ ஃபைனல்ஸ் சொல்றது நம்ம தான் புரியுது. ஃபேவரட்ஸ். ஆனா அந்த ஒன் நீ பேட் டே, சொல்றது அந்த வந்து ஒரு டிராப் கேட்ச் வந்து அந்த ஒன் பேட் டே ஒரு கான்டெஸ்ட் வந்து வரல. நம்ம நாக் அவுட்ஸ் ம், வரேன்னா அந்த வேர்ஸ்ட் கேஸ், அதாவது லாஸ்ட் பால் பினிஷ், அந்த ம், மாதிரி ஒரு ம், கேம் வந்து நமக்கு வரவே இல்லை. நீ சொல்ற ம், ஆஸ்திரேலியாவோட மைண்ட் செட் வந்து வேற. அவங்க வந்து அந்த மாதிரி வின் பண்ணாலும் தோத்தாலும் வந்து ஹிஸ்டாரிக்கலா தே ப்ரூவ் தட். பட் மைண்ட் செட் வேற, கேம் வேறனாலும் நம்ம என்ன சொல்றது, அம்சாவளியா நம்ம வந்து நாக் அவுட்ஸ்ல அந்த மாதிரி தோத்துட்டு இருக்கோம். ம். பேசிக்கா 40 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட்ன்றது தான் அந்த கான்செப்ட். நமக்கு அந்த டாப் ஆர்டர் வந்து எப்போ சோக் ஆகுதோ, அந்த பாட்டம்ல இருக்க அந்த பிளேயர்ஸ் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதான் மேட்ரு. எனக்கு என்ன ஒரு இன்ஸ்டிங் சொல்லுதுடா, இது என்னமோ கேஎல் ராகுல் கேமா இருக்குமா. நீ யோசிச்சு பாரு, கேஎல் ராகுல் வந்து ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பிளேயர். அவனை வந்து ஒரு புஷ் பண்ணி நம்பர் 6 இருக்கிறாங்க. எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. ஓகேவா, நானே பண்ணிட்டு தான் வரணும் கேஎல் ராகுல் பதிலே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கேஎல் ராகுல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ப்ரூவ் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ப்ராப்பர் 50 ஆமா. ஓவர் பிளேயர். ம், ம், ஓகேவா, ம். இன்கேஸ் நான் சொல்றது டாப் ஆர்டர் சோக் ஆகி ஓகே. ஆஸ்திரேலியா பீங் ஃபேவரட்ஸ் ஆஃப் த கேம் போறாங்க அப்படின்னா, கேஎல் ராகுல் will be the ideal player to anchor the game along with அக்சர் ஆர் ஓவர் பாண்டியா. இல்ல இல்ல சரி, என்னோட நான் தாட்ஸ் அத அது. அந்த அது நானும் அதை அக்ரி பண்றேன். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ப்ராப்பர் ஓடி பிளேயர். அண்ட் டெஸ்ட் அவரோட கேலிபர் என்ன நமக்கு தெரியும். இப்போ பிஜிடிலே காமிச்சார். நம்ம ஓப்பனிங் வந்து யாருமே இல்லாம, ரோஹித் சர்மா இல்லாம ஒரு கேம்பிள் தான் அனுப்புனாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஆனா அதுலயே ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 160 170 கிட்ட அடிச்சிருப்பாரு. ஸோ அப்பவே அந்த டெம்பரமெண்ட் எல்லாமே தெரியும். அண்ட் 2023 ஃபைனல்ஸ்லயுமே கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் அவ்வளோ ஜெம்மான இன்னிங்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கிள் இதுதான் சுச்சுவேஷன்ல. ஆனா இல்ல, என்ன கேட்டா வேற வந்து வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலையே. அந்த அட்லீஸ்ட் அவராவது ஒரு 60யாவது அடிச்சாரு. அதுவுமே இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அந்த 240 கூட 220 230 அது கூட வந்திருக்காது எனக்கு. ஒரு கரெக்ட். 200 190லே ஆல் அவுட் அந்த ஸ்டேஜ்ல நான் இருந்திருக்கும் அதை வச்சுதான் அட்லீஸ்ட். சொல்றேன். எதுனாலும் ஈஸியா கேஎல் ராகுல தூக்கிடுவாங்க, சிப்பன் சாப் பண்ணிடுவாங்க. அது ஒரு பாவமான கேரக்டர். ஓகேவா, இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கேஎல் ராகுல் வில் ப்ரூவன் ஆமா. மைண்ட் சொல்லுது. பட் ஆனா டாப் ஆர்டர் சோக் ஆனா
அது ஒரு ஒரே ஆப்ஷன், வேற வெப்பனே கிடையாது. நீ பட் இது ஜடேஜாவும் இந்த ஹர்திக் டெசிஷன் பாண்டியா நீங்க எப்படிடா எடுத்துக்கிறீங்க? இப்போ எப்படின்னா, இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு ஃப்ளோட்டர்னு சொல்றாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக முன்னாடி இது பண்றாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பின் டேண்டமா போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு மொமெண்டம் பிரேக் பண்ணணும். இல்ல அந்த அந்த சுச்சுவேஷன் நீங்க அக்ஷர் பட்டேல் உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ ஸ்பின் கண்டினியூஸா ஒரே பவுலர் எடுத்துட்டு ஒரு லெக் ஸ்பின் பவுலர் எடுத்துட்டே இருக்காங்கன்னா, நீங்க அந்த டேண்டம் பிரேக் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள அனுப்புறேன் அப்படின்னா ஓகே. அந்த வாஷிங்டன் சுந்தர் அனுப்பியிருக்காங்க. அக்ஷர் பட்டேல் ஜடேஜாவை கூட ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி கேம் ஃபைனல் ஆக போகுது, 42 43 ஓவர்ஸ் வந்துருச்சு, ஒரு ஹிட் பயங்கரமா ஹிட் பண்ணணும் அப்படின்னா சரி, அக்ஷர் பட்டேல ஓவர் கேஎல் ராகுல் பண்றேன் ஓகே. பட் இது ஒரு ப்ராப்பர் லைன் அப், ஒரு 3 டவுன் 4 டவுன் ஆயிருக்கு. அதுலயுமே நீங்க கேஎல் ராகுல இறக்கலன்னா, இப்ப அப்ப கேஎல் ராகுல் பொசிஷனே 6th சொல்றீங்க. அப்ப 6th எதுக்கு நீங்க கேஎல் ராகுல் ஆடணும்? வேற யாரையா ஆடிட்டு போயிடலாமே. நீ அதுதான் நீ என்னோட கேக்குறது கொஸ்டின். புரியுது. இது எனக்குமே ஆமா தோணுச்சு. எனக்குமே பண்ட் ஆடிக்கலாமே. இப்ப ரோல் என்ன, 6th ஆடுறதுனால அவன் ஒரு ஃபினிஷர். அவன் ஆமா, ஆப்வியஸ்லி அடிச்சுதான் 30 ஆடணும் செகண்ட் கண்டிப்பா. ஓவருக்கு அப்புறமா தான் வருவான். தோ டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும். இப்போ அக்ஸரை ஏன் ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னா, அக்ஸர் உள்ள பூந்து அப்படியே கலைச்சிருவான். மொத்த கேமையும் எய்தர் நம்ம பக்கம் இல்லைன்னா அவங்க பக்கம் சுத்தனா அவுட்டு. பால் நல்லா அடிச்சுன்னா அன்மோரோவர் அவன் கண்ணு மூடி சுத்தது கிடையாது. ப்ராப்பர் பேட்டர். நீ T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம வின் பண்ணதுக்கு காரணம் அக்ஸர். அதுக்கான கிரெடிட்ஸ் தான் அவன் இப்ப ரிசீவ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? எப்பவுமே ஜடேஜா பெர்ஃபார்ம் பண்ணி அக்ஸர் ஆனது டேடா போயிருக்கான். டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும். T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயிச்சதுக்கு பும்ரா 80% 50% காரணம், 60% காரணம் அப்படின்னாலே பேலன்ஸ் இருக்க ஒரு பெரிய காரணம் அக்ஸர் கிரியேட் பண்ண இம்பாக்ட். ஓகேவா? அந்த ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்போம் ஆஸ்திரேலியா கூட, அதெல்லாம் இன்னும் கண்ணில் நிற்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு பிளேயருக்கு நம்ம இப்போ கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஒரு ப்ராப்பர் பேட்டர், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் அவனை கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் பவுலிங்கும் ஒரு மேட்ச் செம்மையா போட்டான் மச்சான். ஓகே, ஆமா ஆமா, 10 overs 32 ஃபார் ஒரு விக்கெட். பிளேயர்ஸ் நீ கை வைக்கவே முடியாது. கேஎல் ராகுல் அதான் கொலாப்ஸ் ஆனா கேஎல் ராகுல் ஹெல்ப். அதுக்காக தான் பேக் ஆக்சுவலா இப்ப லைன் அப் எப்படி இருக்குன்னா, கேஎல் ராகுல் தான் ப்ராபபிள் 5 அண்ட் ஹி ஷுட் பேட் அட் 5. பட் அதான் நான் சொல்றேன்ல, சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். இப்போ அந்த ஒரு டேண்டம் பிரேக் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு போகணும், அடிக்கணும். எல்லாம் 40 ஓவர்ஸ் வந்துச்சு, 2 விக்கெட் தான் போயிருக்குன்னா அப்போ நீ கேஎல் ராகுல செட் பண்ணி ஆர்டர் லேட் ஆயிடும், ஆங்கர் போட்டு ஆர்டர் லேட் ஆயிடும். அப்போ நீங்க அக்ஷர் பட்டேல் அனுப்புனா ஓகே. அதான் சிச்சுவேஷன் டக்குன்னு மாறும். இவங்க என்னன்னா ஒரு தடவை இப்போ அக்ஷர் சிமெண்ட் பண்ணிட்டாங்க அந்த பிளேஸ். அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. இல்ல இப்ப நீ என்னன்னா நீ இந்த பிளேஸ்ல ஆட போறன்னு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டோம்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிப்பான்ல. T20 வேர்ல்ட் கப் T20 ஓவர்னா நீ சொல்றது ஓகே. இருக்கிறது 20 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் டாப் ஆட ஆட்டாங்கன்னா நம்பர் 7 நம்பர் சொன்னேன். பட் 50 ஓவர் வேர்ல்ட் கப்னு பாக்குறப்போ நீ பிராக்டிஸ் நிறைய பண்ணணும், பால்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணணும், பால் கொஞ்சம் ஓல்டர் ஆகும், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கப்போ நீ இந்த பிளேயர் தான் அப்படின்னு சொன்னா பேட்ஸ்மேன் ப்ரிப்பேர் ஆயிப்பான் அதுக்கேற்ற மாதிரி. ஆமா ஆமா, டெஃபினட்டா. அது 30-3 இருந்து கேஎல் ராகுல் ஆடி இருக்கணும். எனக்கு ஆடினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் கேஎல் ராகுல் அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் டவுன் ஆர்டர் ரொம்ப தின்னா இருக்கும். இப்ப அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனாலும் நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்ற ஒரு கான்செப்ட்னாலதான் அக்ஷர் ஆடுறது எல்லாமே போனஸ் தான். அவன் பவுலிங்கே பெர்ஃபார்ம் பண்றான், பேட்டிங் ஆடுறது எல்லாம் போனஸ் தான். ஸோ அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு அப்ஸ்கேலிங், டவுன் அவன் அவுட் ஆனாலும் ஓகே, பின்னாடி மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு 3 பேர் இருக்காங்கன்ற ஒரு இதுதான். அதான் ஒரு சின்ன லைன்ல அக்ஷர் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி நமக்கு 2 பேலன்ஸ் பாயிண்ட் மாதிரி. ஓகே, அந்த பேட்டிங் பவுலிங் அட்வான்டேஜ் தான். சோ அது கொடுத்துறாங்க. என்ன ஆனாலும் சரி நீ இந்த பிளேயர் தான் ஆடுவன்ற மாதிரி. சரி, சூப்பர். அடுத்த மெயின் டாபிக் என்னன்னா, மோர் டெம்ப்டிங் இல்ல நம்ம இந்தியா முடிச்சிடலாமே. மோர் டெம்ப்டிங் டு சேஞ்ச் தி 11ஆ இல்லனா அதான் மோஸ்ட் ஆஃப் தி சேம் 11ஆ தான் இருக்கும், இல்ல ராணா இன் வருண் அவுட்டா, இல்ல எப்படி உங்க தாட்ஸ் என்ன? கையே வைக்க கூடாதுடா, அப்படியே போயிட்டோம். வருண் சக்கரவர்த்தி ஒரு டாஸ் அப்பா தான் பார்த்தாங்க. ஒரு வேலை துபாயில நல்லா பண்றானா, ஏன்னா ஸ்ட்ராங்கான டீம் கூட தான், ஒரு பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் கூட ஆடே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தான்னா ஓகே, அது டீம் வேறடா இதுன்னு சொல்லி. பட் நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ், லேத்தம் ஆகட்டும், வில்லியங் ஆகட்டும், அப்புறம் வில்லியம்சன் ஆகட்டும், டாப் ஆர்டர் எல்லாமே பயங்கரமா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ஹி வாஸ் அவார்டட் மேன் ஆஃப் தி மேட்ச். அதனால வருண் சக்கரவர்த்தி 200% உள்ள போகும். எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அஷித் ராணா உள்ள கொண்டு வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் தான். ஷமியோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. இன்கேஸ் ஒரு நிகுலோ அந்த மாதிரி சொல்றேன் வரமாட்டான், பட் இன்கேஸ் இல்ல டீம் கொஞ்சம் பேஸ் கம்மியா இருக்க மாதிரி ஷமிக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஷமியோட செமிஃபைனல் 6 விக்கெட். ஆமா ஆமா, ஷமி எப்பவும் ஒரு டிஃபரெண்டா ஒரு பிக் மேட்ச் பிளேயர். ஆனா ஷமிக்கு இன்னொரு கர்ஸும் இருக்கு. ஷமி ஆடின எந்த ஒரு நாக் அவுட் நம்ம ஜெயிச்சது கிடையாது, அது ஒரு கர்ஸ். பட் ஆனா போன வாட்டி நியூசிலாண்டோட 6 விக்கெட் எடுத்த ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, ஷமி இஸ் ஆல்வேஸ் ஷமி. ஏதாவது ஒரு இதுல கர்ஸ் இது எல்லாமே எதுவுமே இல்ல. பட்
ஷமி தான் ஆடணும். ஏன்னா யாராவது சேஞ்ச் ஹர்ஷித் ராணா அப்ரண்டா பவர் பிளேல எவ்வளவு விக்கெட்ஸ் எடுப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கல. பங்களாதேஷ் கூட தான் விக்கெட் எடுத்தோம். பாகிஸ்தான் கூட ஹர்ஷித் ராணா பெருசா எதுவும் எடுக்கல. ஆப்கானிஸ்தான் கூடயும் எதுவும் இல்ல. சோ அதனால ஹர்ஷித் ராணா பவர் பிளேல வெரி இது. ஈவன் ஹர்திக் பாண்டியாஸ் பவுலிங் குட். பவர் பிளேல ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால நமக்கு செம அட்வான்டேஜ். இதை நம்ம எங்க மிஸ் பண்ணோம்? 2023 மிஸ் பண்ணோம். ஏன்னா லீக் ஸ்டேஜ் ஃபுல்லா நம்ம ஹர்திக் பாண்டியா வச்சு செம்மையா மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. செமில திடீர்னு ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால அந்த காம்பினேஷன் நம்ம 6-5 காம்பினேஷன் போய் 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர்ஸ் காம்பினேஷன் போய் நம்ம கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி வந்துட்டு. சரி பரவாயில்ல. இதுல ஆமா என்னோட ஐடியாவும் இப்ப வருண தூக்குறது இப்ப ரொம்ப வெரி பேட் மூவ் ஆயிடும். எனக்கு அட்லீஸ்ட் பவர் பிளேல மட்டும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் மேக்ஸ் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கணும். ஏன்னா எடுக்கலன்னா நம்ம அப்படியே 11-12க்கு நமக்கு ஸ்பின்னர்ஸ்ட கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. நம்ம குல்தீப்போ ஜடேஜா அக்ஷர் எல்லாருமே வந்துட்டாலுமே அவங்க ஒரு 80-0 அந்த ஸ்டேஜ் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க க்ரூஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. அண்ட் டாஸுமே இது செம்ம மெயின் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா பிச் ஸ்லோ டவுன் ஆகுது. டாஸ் பெருசா ஃபேக்டர் இருக்காது. இந்தியா ரெண்டுமே ஆடிட்டாங்கன்றதுனால இப்போ இந்தியா போனக்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலன்னு வச்சுக்கோங்க. ஒரே சேஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலன்ற ஒரு மைண்ட் ப்ரெஷர் இருக்கும். பட் இப்போ ரெண்டுமே பண்ணிட்டாங்கன்றப்போ டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காது. ஏன்னா ஜூ வரது கிடையாது. ஓகே மோஸ்டா ஸ்லோ ஆகிறது ஒரே விஷயம் மட்டும்தான். பட் நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஃப்ரெஷ் பிச் யூஸ் பண்றதுதான் போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் பிச்ன்றப்ப உனக்கு அவுட் ஃபீல்டு ஸ்லோ அது வேற வழியே எப்படி பிஹேவ் பண்ணுன்ற ஒரு விஷயம் மட்டும் தான். ஏன்னா 2 பிச் ரெடி பண்ணிருப்பாங்க செமிஃபைனல் ஃபைனலுக்குன்னு சொல்லிட்டு. சோ இது ஃப்ரெஷ் பிச்னா அடுத்ததும் ஃப்ரெஷ் பிச்சா தான் இருக்கும். ப்ராபப்ளி ஃப்ரெஷ் பிச்னா கொஞ்சம் அந்த பேஸ் பவுன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு தாட்ஸ் வரலாம். பட் ஆனா வருண் சக்கரவர்த்தி ஒரு பேசர் மாதிரி தான் போடுறான். ஆண்ட்ரே சைமன்ஸ் ஞாபகம் இருக்கா? நமக்கு சின்ன வயசுல பாக்குறப்போ இந்த சைமன்ஸ் டக்குன்னு வருவான், ஏதாவது ஒண்ணு போடுவான், எப்படியும் போடுவான், டக்குன்னு ஒரு மீடியம் பேஸ்ல போட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி போடுவான்ல. சோ அந்த மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி மீடியம் பேசராவே கன்சிடர் பண்ணிட்டு அப்படியே ஆடலாம், பிரச்சனையே இல்ல. மேபி இந்த 2 பவுலர்ஸ் வச்சே நம்ம போலாம். ஷமி அண்ட் ஹர்திக்கே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும். ஹெட் விக்கெட் எடுக்க பார்க்கணும். எடுத்துட்டானா மிடில் ஓவர்ஸ்ல வருண் சீக்கிரமா வந்துடும். 11 ஓவர்ஸ்லயே வந்துருவான். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 15க்கு வரும்போது குல்தீப் அண்ட் ஜடேஜா வருவாங்க. இது அக்ஷர் அண்ட் வருண் மாத்தி மாத்தி போடுவாங்க. இப்போ இதுல இன்னொரு இது என்னன்னா, இப்போ டாஸ் எனக்கு ரொம்ப மெயின் ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடி. ஏன்னா டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம் டாஸ் யாராச்சும் பேட் தான் பண்ண போறாங்க. பேட் பண்ணி இவங்க நியூசிலாந்து 240 நம்ம லாஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு 280 இப்ப பாகிஸ்தான் 240 தான் அடிச்சாங்க. பட் 280 290 எல்லாம் போட்டுட்டாங்கன்னா செம ஸ்கோர். அது நம்ம பிரஷர்ல அண்டர் பிரஷர் வழக்கம் போல நம்ம 275+ அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். இது நார்மல் ஃபிளாட் விக்கெட்டோ பாட்டா விக்கெட்டோ கிடையாது. நம்ம இந்தியன் கவுன்ஸ் மாதிரி 80 மீட்டர்ஸ் 90 மீட்டர்ஸ்க்கு கம்மியா இருக்கு. 80 மீட்டர்ஸ் 90 மீட்டர்ஸ் பவுண்டரி லைன் தாண்டி இருக்கும். இது எக்ஸாக்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு 75 மீட்டர்ஸ்க்கு மேல தான் பவுண்டரிஸே ஆரம்பிக்குது. லாங் பவுண்டரி, ஸ்லோ அவுட் ஃபீல்டு, யூஸ்டு பிச்சா இருந்தா இன்னும் ஓகேவா. 275ன்றது வின்னிங் ஸ்கோர். ஆமா வின்னிங் ஸ்கோர் தான் கண்டிப்பா. மைண்ட் செட்டாவே சொல்றேன். 220 அடிச்சா கூட சேசிங் டீம் ஓகே, நம்ம ஏதாவது பண்ணி விக்கெட் எடுக்கலாம். பட் இங்க ஹை ஸ்கோரிங் இல்ல, லோ ஸ்கோரிங் த்ரில்லர் தான். எனிதிங் ஃபார் 250னா இட்ஸ் வில் பி பிரஷர். சோ என்ன கேட்டா டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுக்கலாம். பேட்டிங் ஒரு நல்ல ஸ்கோர் தான். நல்ல ஸ்கோர் 250 to 280 நம்ம பாத்துக்கலாம். 250 to 280னா நம்ம கொஞ்சம் கன்வின்சிங்கா நம்ம இது பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க அவங்க அட்லீஸ்ட் 240 250க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. 75 வின்னிங் ஸ்கோர், 250 எந்த பக்கம் வேணா போலாம். அந்த மாதிரி தான் அப்படி வச்சுக்கலாம். ஆமா பட் டாஸ் வில் பி a crucial factor நினைக்கிறேன். பட் பாப்போம். நீ சொன்ன எனக்கு தெரிஞ்சு டாஸ் இருக்காதுடா. ஏன்னா ரெண்டு டீமே மைண்ட் செட்டா ப்ரிப்பேர் இருப்பாங்க. டாஸ் டசன்ட் ஃபேக்டர். ஏன்னா உனக்கு பெருசா டியூ வரது இல்ல. உனக்கு பிட்ச் ஸ்லோ டவுன் ஆற ஒரு விஷயம் தான். பட் ஃப்ரெஷ் பிட்ச்னு சொன்னதுனால அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆப்வியஸ்லி. ஏன்னா இதுல உங்களுக்கு 300 கிடையாது. 300ங்கிற கான்செப்டே 300 கிடையாதுன்னு இல்ல. 300 அடிக்க முடியாது மோஸ்டா. 280 அதிகம். நம்ம 280 எந்த பிட்சும் பார்க்கலையே. 280 நம்ம பார்க்கவே இல்லை எதுலயுமே. இல்லடா. ஆமா இல்ல பாகிஸ்தான் கேம் தான். துபாயில தான் பார்க்க முடியாது. இதுல மேக்ஸிமம் ஸ்கோரே நம்ம எவ்வளவு 250 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல ரன்னே போகல. நம்ம லண்டன் மேட்சும் சரி, அவங்க லண்டன் மேட்சும் சரி. ஓகே சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 280 290 போட்டோம்னா இட் வில் பி a good. அண்ட் எப்படி 260 போதும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா ஆடி 260 அடிச்சாலே எனக்கு வின் பண்ண கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 260 கம்மி அடிச்சா
அது அவ்வளவுதான். மத்தபடி இப்ப ஆஸ்திரேலியா பக்கம் போவோம். நீ இந்தியா சூப்பர். பத்தியே ஆஸ்திரேலியா இந்தியா பக்கம் வாங்க. வின் ஆமா. பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், நான் இருக்கேன்டா இங்க, நான் வந்திருக்கேன்டா, டிராவிஸ் நான் ஹெட்ல உங்களை இருந்து ஸ்டார்ட் அடிச்சிருக்கேன்டா பண்ணுவோமே. அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவன் வழக்கம் போல என்னன்னு பிக் பார்த்தா மேட்ச் மேத்யூ பிளேயர். ஷாட் இல்லடா. அவ்வளவுதான், மேத்யூ ஷாட் இல்ல. நான் இன்ஃபார்ம் பிளேயர் மேத்யூ ஷாட் இல்ல, டாப் ஆர்டர். ஜேக் ஃப்ரேசர் மேக்கு தான் அபியஸ் சாய்ஸ், இல்லைன்னா வேற யாருக்கா போறாங்கன்னு ஐடியால. எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஆல்ரெடி ஜேக் ஜேஸ் ஃப்ரேசர் மேக் தான். மெகக் தான் போவாங்க. அண்ட் ஒரு விக்கெட் நமக்கு ஒரு ஈஸி விக்கெட் நினைக்கிறேன். யாரு விக்கு இல்லடா, அவன் என்ன வேணா பண்ணிவிடுவான், என்ன வேணா பண்ணிடுவான். பண்ணுவான். பட் ஆனா அதேதான் இங்க இருந்து அக்சர் ஆமா, பண்றதுக்கு அதே கான்செப்ட் தான். அடிச்சா இது, இல்லைன்னா குயிக் ஒண்ணுமே ஃபயர் இல்லை 50, அப்படின்னு. இல்லனா ஒரு வித்தின் 10க்குள்ள சீக்கிரம் ஒரு பெரிய ஏர்லி இம்பாக்ட் பிரேக் த்ரூ பண்ண எடுத்துடலாம். எடுத்துடலாம். சோ அது ஓகே. அவனுக்கு ரைட் சாய்ஸ்ல இந்த மாதிரி டைம்ல ப்ரூவ் பண்ணி அப்கமிங் ஆமா ஆமா எக்ஸ்ட்ரால ஆமா ப்ரூவ் பண்ணி வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜெக் ஃப்ரேசர் வந்து ஃப்ரீ விக்கெட் தான் ரெண்டு பேருக்கும். ஆமா. அடிச்சா அதே ஆஸ்திரேலியா மாதிரி தானே இவன் நியூசிலாந்துல வில்லியமும் அதே மாதிரி தானே. சோ ஒரு அவங்க வில்லியம் ரச்சின் வந்து ஒரு ரவீந்திரா எக்ஸ்பீரியன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி மேல தான் வச்சு வந்தாங்க. வாங்கிட்டாங்க கூட. பட் அவனுக்கு ஆனா இப்போ கூட கம்பேர் பண்ணி ரச்சின் போன உடனே அவனுக்கு கிடைச்சது. பட் 100 போட்டு தான் தூக்க முடியல, வேற வழி இல்ல அந்த மாதிரி. ஆமா ஆப்வியஸ்லி வில்லியம் வந்து வில்லியங்கும் ஃப்ரேசர் மக்கும் வேற வேற. வில்லியம் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் ஸ்லோ பேஸ் பேட்டர், நல்ல டைம் எடுத்து ஆடிட்டு டீ கேம் கொண்டு போறான். ஃப்ரேசர் மக்கு அப்படி இல்லை, எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். 30 yards சர்க்கிளுக்கு மேல தூக்கி அடிக்க போறேன், அதான் அவன் தாட்ஸ். பட் அவன் டெல்லியில ஆடுறது மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். பெரிய கிரவுண்டு, தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி கொடை கிளம்பி அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆமா, எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் கொஞ்சம் அவங்களை இது பண்ணிட்டு 10ல இருந்து எப்படியுமே வருண் அண்ட் அக்ஷத் மாத்தி மாத்தி தான் போட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை இது பண்ணிடலாம். ஒரே ஒரு ஃபேக்டர் தான் மாப்பிள்ள, இது மட்டும் தான் வேணும். டிராவிஸ் ஹெட்டை முதல் 5 ஓவர்ல தூக்கிடணும். அவன் ஒரு பவுண்டரி அடிக்காம தூக்கிடணும். அவன் பவுண்டரியே பேட்ல பார்க்க கூடாது. அப்படி தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50% கடை தாண்ட மாதிரி. அவன் பேட்ல அடிச்சு ஒரு 2-3 பவுண்டரி போயிடுச்சுன்னா அவன் செட் ஆயிடுவான். அப்புறம் மதம் கொண்டையான மாதிரி மொத்தத்தையும் உரிச்சு விட்டுருவான் நம்மள. அதனால டிராவிஸ் தான். மத்தபடி பிளேயர்ஸ் இருக்காங்களே, இவ ஸ்மித் இருக்கான், லபுஷேன் இருக்கான், கேரி, இங்கிலீஷ், மேக்ஸி. இங்கிலீஷ் கேரிலாம் மறக்க முடியாது. அதான் அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஹெவி, பவுலிங் கொஞ்சம் என்ன சொல்றது அண்டர் பர்ஃபார்ம். பவுலிங் அந்த 3 பவர் ஓவர்ஸ் எல்லாம் பவுலிங் ரொம்ப வாஷிஸ் கொஞ்சம் நல்லா போடுறான் முன்னாடி. அவன் கொஞ்சம் ஸ்விங் பண்றான், லெஃப்ட் ஹேண்டர் நல்லா தான் போடுறான். லெஃப்ட் ஹேண்டர் த்ரெட் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும்டா. அது சங்க காலமா வந்துட்டு போறது. ஸ்டார்க்கு போல்ட் அந்த மாதிரி வந்து நிறைய அடி வாங்கிருக்கோம். சோ இது அஃப்ரிடி ஜுனைத் கான் காலத்துல இருந்து இருக்கு. ஆமா ஆமா, அந்த பாகிஸ்தான் மேட்ச் மறக்க முடியாது. ஆமா ஆமா, தோனி சென்னையில அதுதானே. அதான் ஆமா, அவன் லெஃப்ட் நீ சொல்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்கள லெஃப்ட் ஹேண்ட் பேச இருக்கால, அவன் ஒரு எக்ஸ்ட்ராக்டா இருப்பான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஹேண்ட் பேசுற பார்க்கவே இல்லை லாஸ்ட் 3 கேம்ஸா இந்த பிச்சில் நான் சொல்றேன். ஸோ ஒரு நான் இவன் மட்டும் தான் இருந்தான்னு நினைக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் பேசுற. யாரு இல்லையே, யாருமே இல்லையே. பாகிஸ்தான் ஷாயின் அஃப்ரிடி நம்ம ஆப்போனண்டா சொல்றேன். இந்த டிராஃபில ஷாயின் அஃப்ரிடி மட்டும் தான் ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர். தட் ஒரு 3 ஓவருக்கு அப்புறம் அவன் டிசீவ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிராக்ல. ஸோ இவன் மேபி எக்ஸ்பெக்டா இருக்கலாம். டாப் ஆர்டர் மொத்தமா தூக்கி கேஎல் ராகுல் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுனா இவன் மட்டும் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. மற்றபடி பெரிய இம்பாக்ட் பவுலிங்ல எனக்கு வந்து ஜாம்பா நல்லா தூக்கி போட்டு நம்ம ஆளுக்கு வர எங்க ஆளு கிங்கு கோலிக்கு வேற இந்த லெக் ஸ்பின் இன்னும் இருக்கு, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பட் அதான் அந்த இது கம்பேரிசன் போட்டாங்களே, ஸ்பின் வெர்சஸ் ஸ்ட்ரைக் ரேட், ஸ்பின் வெர்சஸ் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்ல, இப்போ ரீசெண்டா கோலியோட மைண்ட் செட் தான். லெக் ஸ்பின் இல்ல அவன் ஸ்பின்ல கொஞ்சம் இதானா கூட நீங்க பேஸ் எடுத்து மேக்கப் பண்ணிடலாம். சோ அது ப்ராப்ளம் இல்ல. அதான்டா. பட் அவங்க அப்படி வச்சுப்பாங்கல்ல, ஜாம்பா, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்து இவங்களை ரொட்டேட் பண்ணி இன்னொரு ஸ்பின்னர் அவன்ல யார் ஆடுறானுங்க, ஷார்ட் ஆடிட்டு இருந்தாங்க. ஷார்ட் இல்ல, ஓகே ஓகே, லபுஷேன் அவன் வேற போடுறான். ஸ்பின் போட்டா கோலி பேக் ஃபுட்ல போறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஒரு பக்கத்துல கோலி ஆடுறான்னு வச்சுக்கோங்க நின்று அந்த பக்கம். ஸோ ஸ்பின் போட்டு பாலை சாப்பிட வச்சுட்டு அவன் பேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வைப்போம். ஒருவேளை அவன் மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆக்க வைக்கலான்ற தாட்ஸும் இருக்கலாம். ஏன்னா இந்த பங்களாதேஷ் லெக் ஸ்பின்னர் அவுட் ஆனதுலாம் வந்து கோலி புக்ஸ்லேயே கிடையாது. என்ன சொல்றது, தப்பா ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகுற மாதிரி இருக்கான். ரீசெண்ட் லெக் ஸ்பின் ரேட் இருக்கு, ஏன்னு தெரியல. அவன் இறங்கி வந்து அடிக்கிறது கிடையாது. ஸ்வீப் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டான்றதுனால கொஞ்சம் கஷ்டம். ஏன் ஸ்வீப் ஆப்ஷன்ஸ் எடுத்தான்னு தெரியல. மேபி ஸ்வீப் கன்வின்சிங்கா இல்ல. ஆமா, ப்ராப்பர் நிறைய ரன்ஸ் வரது இல்ல அந்த ஷாட்ஸ்ல. ப்ராப்பர் ஸ்வீப்பர் கிடையாது. அவன் வி பிளேயர் தானே, ப்ராப்பர் ஸ்வீப் பிளேயர். பட் இன்கேஸ் கோலி ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லிட்டு ஏதாவது அப்படியே ஒரு புதைச்சி வச்சு கடைசியா செமிஃபைனல்ல இருக்கிறான் நம்ம யாருக்கு இல்ல. அந்த டெம்பரமெண்ட், அந்த சாம்பியன் பிளேயர்ஸ் சாம்பியன் மைண்ட் செட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிக் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால இது எனக்கு மோர் ஓவர் இது ரெண்டு சைடுமே ஓகே. இப்போ நீ ஸ்குவாட் அண்ட் 11 ஸ்ட்ரென்த்தை வச்சு பாத்தீங்கன்னா மேபி 60-40 கொடுக்கலாம். இந்தியா 60 அண்ட் ஆஸ்திரேலியா 40. எனக்கு கம்ப்ளீட் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. எனக்கு ஆஸ்திரேலியா ஃபேவரட் தோணுது. அப்படியா? எனக்கு இங்கதான்
ஓகே. இல்ல இது வந்து நான் ஸ்குவாட் அனாலிசிஸ் மட்டும் சொல்றேன். ஓவரால் வின் ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 60-40. இவங்க கொஞ்சம் ஆல்ரவுண்டர் சைட் மாதிரி இருக்காங்க. இவங்க கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. 60-40 போயிடலாம். பட் அந்த மைண்ட் செட்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நீ நம்ம நார்மலா வரும்போது அதான் இது மோர் ஓவர் பிசிக்கல் கேமோட மென்டல் கேம் தான். அந்த பர்டிகுலர் கேம்ல நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றோம் அண்ட் ஆப்போனண்டோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணி அதை வின் பண்றோங்கிறது தான். ஸோ இந்தியா வந்து ஜஸ்ட் ஓவர் கான்ஃபிடண்டா இல்லாம ஓகே நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு பிளேயருக்கும் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஒரு சிமுலேஷன்ஸ் மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனை நம்ம இந்த சுச்சுவேஷன் ஆனா எப்படி வர்றது, யாரு ரோல் எடுத்து பிளே பண்றது, யாரு ஆங்கர் ஆடுறது, யாரு அக்ரெசிவா போறது, ஹர்திக் பண்ண தனித்தனி ரோல் எடுத்து அதே மாதிரி ஒரு ஒரு பவுலர்ஸ்க்கும் அவங்கள எப்படி டார்கெட் பண்றது. ரோஹித் சர்மா எனக்கு கேட்டா கொஞ்சம் நின்று விளாண்டே ஆகணும். கொஞ்சம் ஒரு 30 ரன்ஸ் இல்ல இல்ல எனக்கு ரோஹித் சர்மா ஃப்ரேசர் மெக்கேக் மாதிரி தான் போறான். அதான் நமக்கு அட்வான்டேஜ். 30 ரன்ஸ் வந்துருச்சு ஓகேவா, அது வந்து ஒரு நல்ல ப்ராமினன்ட் ஸ்டார்ட் கொடுத்துரும். கில்லு நார்மலா கன்வென்ஷனா ஆட போறான். 30 ரன்ஸ் இப்போ ரோஹித் சர்மா பேட்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வருதும் போனஸ் தான். ஆனா அது போனஸ் நினைச்சு ரொம்ப ஸ்லாக் ஆடாம கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு பயங்கரமான 100 வெயிட் பண்ணுது ரோஹித் சர்மாட்ட இருந்து. நான் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடிச்சா டாடி 100 தான்டா. பட் என்ன சொல்றது, அவனும் அதுக்குதான் ஆடுறான். ஆனா நான் வந்து ஷெல்லுக்குள்ள போகாம நான் பாட்டுட்டு பாலோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்விங் சீம் எல்லாத்தையும் கட் பண்ணி இறங்கி இறங்கி நான் அடிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து அது ஒரு ரோல். ஓகேவா? ஓகே எனக்கு அது ஓகே. பட் ஆனா ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ரோல் பயங்கரமான ரோல். எனக்கு அது ஓகே. 40 50 60 வருது எல்லாம் ஓகே. பட் ஆனா அதை வந்து நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த இதை ஹோல்ட் பண்ணி அந்த எடுத்துட்டு போன டேக் டவுன் பண்ணலாம். இன்னும் நான் என்னோட ஃப்ரீ விக்கெட்டை கொடுத்துட கூடாதுங்கிறது தான் என்னோட. சரி ஓகே. இப்போ ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட்ஃபுல் விக்கெட் 40-50 ரன் அடிச்சு அந்த ஓவர்ல அந்த இது பண்றது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயம். சோ அதை வந்து நீ வந்து ஃப்ரீ விக்கெட்னு சொல்லவே கூடாது. அது அவன் ரோல் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான். அப்படியே போகட்டும், அவ்வளவுதான். சரி நம்ம வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து பிளேயிங் 11ல சேஞ்சஸ் இருக்கு. பேசியாச்சு, டாஸ் பேசிட்டோம். இப்போ வின் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். எக்ஸ்பெக்ட் ரெண்டு சைடுலயுமா வந்து ஒரு எக்ஸ்பெக்டர் இருப்பான், இவன் தான் வந்து மேட்சை மாத்த போறான் அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்தியாவோட எக்ஸ்பெக்டர் ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஹர்திக் பாண்டியால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் 2 செஷன்ஸ் அவனை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப. அதனால டீம் காம்பினேஷனை மாத்தி 5 பவுலரை கொண்டு வந்து ஒரு மாதிரி ஷார்ட் ஆகி இப்போ ஒரு மல்டி டைமென்ஷன் மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்டோட செகண்டரி மெயின் பவுலர் மாதிரி ஒரு 10 ஓவர் போட்டே ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா நியூசிலாந்துல நம்ம டெத்துக்கு வரவே இல்லை. இந்த மேட்ச் கண்டிப்பா 40 to 50 பவுல் பண்ணுவோம். கண்டிப்பா பேசர்ஸ் தான் போடணும். அப்போ ஹர்திக்கோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஹர்திக் வில் பி நெக்ஸ்ட் ஃபேக்டர். ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து சொல்லணும்னா எனக்கு இன்னும் மேக்ஸ்வெல் மைட் பி எக்ஸ்பெக்ட். டிராவல்ஸ் கூட அதை விட எனக்கு மேக்ஸ்வெல் மைட் பி எக்ஸ்பெக்ட்னு தோணுது. என்னன்னு தெரியல இந்த மேட்ச். ஆஃப் ஸ்பின்னரும் போடுவான் கொஞ்சம். ஆமா, ஃபீல்டிங்கும் நல்லா இருக்கும், பேட்டிங் டவுன் த ஆர்டர் வருவான். ஸோ ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் அவன். ஆக்சுவலா ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவான். பட் அந்த ஜோனுக்கு வந்துட்டான்னா ரஷீத் கானோ நூர் அகமதோ யாரை போட்டு அடிச்ச மாதிரி ஜடேஜா எடுத்துருவான். நிறைய பேர் எடுத்திருக்கான் ஐபிஎல். எனக்கு நோ மேக்ஸி வில் பி நெக்ஸ்ட் ஃபேக்டர்னு தோணுது. எனக்கு வந்து எப்படி தோணுன்னா டிராவிஸ் ஹெட் ஓகே யூனிவர்சல் ப்ராப்ளம். டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா எக்ஸ்பெக்டர் தான். ஏன்னா டாப் தி ஆர்டர் அவன் அடிச்சிட்டான்னா டவுன் தி ஆர்டர்ல வந்து தே ஹேவ் மெனி பிளேயர்ஸ். ஓகேவா? ஈஸியா காப்பி பண்ணி அடிச்சிருவாங்க. டிராவிஸ் ஹெட் அடிச்சிட்டான்னா ஆஸ்திரேலியா வின்னு. இங்க எக்ஸ்பெக்ட்னா ஜடேஜா. ஏன்னா நடுவில் அந்த ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஆகட்டும், லபுஷேன் ஆகட்டும், 3 பேருமே வந்து ஒரு அந்த 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் வர பிளேயர்ஸ். இந்த ஜடேஜா இந்த பேஸ்ல இந்த 3 பேரை எடுத்து அப்படியே சும்மா சிறுட்டு விட்டுட்டு ஸ்டிக் எகிரும்ல, அந்த மாதிரி விக்கெட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஜடேஜா. ஏன்னா அக்ஷரும் போடுவான். பட் ஜடேஜா இந்த 3 பேரு பயங்கரமான காம்பினேஷன். இந்த பக்கம் ஜடேஜா எக்ஸ்பெக்டர், அந்த பக்கம் ஆப்வியஸ்லி டிராவிஸ் ஹெட். எனக்கு இதுதான் தோணுது. ப்ரெடிக்ஷனை பார்த்தா நான் ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு ஏதோ என்னதான் பண்ணாலும் ஆஸ்திரேலியா வந்துருமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. பட் எனக்கு அதான் தோணுது ஆஸ்திரேலியா வந்துருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பயே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை இந்தியா வந்து தோத்துட்டு அப்புறமா வந்து டிப்ரெஷனை ஃபீல் பண்ணிட்டு இப்பவே ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் நம்ம நினைச்சோமே அது ஏமா நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு மன அர்த்தத்தோட போயிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இந்த ஹார்ட் பிரேக் தாங்க முடியல. ஓகே. ஸோ நான் என்னோட இது என்னன்னா ஸ்ட்ராங்கா நான் இந்தியா தான் ஃபேவரட். அண்ட் இந்தியா இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல காலடி எடுத்து வைப்போன்னு நம்புறேன். அண்ட் வின் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அகைன் மோஸ்டா ஈக்குவல் சைஸ் தான். ஸ்டில் நான் வந்து 52 ஃபேவர் ஆஃப் இந்தியா அண்ட் 48 ஃபேவரிங் ஆஸ்திரேலியான்னு சொல்றேன். அண்ட் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் மிஸ்டர் மேடி. இந்தியா ஜெயிச்சு ஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட இருக்குமா இல்ல நியூசிலாண்டோட இருக்குமான்னு நம்ம வச்சுக்க மாட்டேன். நம்மளோட தமிழ்ல அதான் ரிவெஞ்ச் ஸ்டோரி வெர்சஸ் சைலன்சிங் தி கிரவுட்.
நான் வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி பக்கம் நிக்கிறேன். நீ வந்து சைலன்சிங் ரிவர்ஸ் ஸ்டோரியா திருப்பி நமக்கே இன்னொரு பாயசத்தை அனுப்பாம இருந்தா சரி பார்ப்போம். எல்லா இடத்தையும் வாங்கியாச்சு, ஆஸ்திரேலியா அடி வாங்கியாச்சு, இந்தியால வாங்கியாச்சு, துபாயிலயும் வந்து அடி வாங்கிட்டீங்களேன்னு சொல்லி கேட்க போறானுங்க. அது ஒரு பயம் தான். இதுக்கு எல்லா கேள்விக்கான விடை நாளை தெரியும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓ நைட்டு தெரிஞ்சிடும். நம்ம வீடியோ வரும்போது நாளை காலையில தெரியும் எல்லாம். ஹார்ட் பிரேக்கா? ஓகேடா. ஓகே, டன் மச்சான். பாய் மக்களே, நன்றி. நாங்க அடுத்து முடிச்சுட்டு மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.